அவர் ஞானத்தோட புத்தியோட தான் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறாருன்னு சொன்ன பிறகும் சிலருக்கு அவர் ஞானம் இல்லாமல் பண்ணுறாரோ. அப்பா, ஒரு மாதத்துக்கு பேசாம நீயே கடவுளாக இருந்துறேன், அவர் எதை கிணத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் தெளிவான ஆளுகளாக இருக்கீங்க, வாங்க. அவர் சொல்கிறாரு ஊதாரித்தனமா, லாவிஷ். லாவிஷ்னா அப்படியே அள்ளி இறைக்கிறது. சவுல் புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவானை கொல்லும்போது அவனை தூக்கி இருக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மன்னன், யெரொபெயாம் என்கிற மன்னன், ஒரு தீர்க்கதரிசியை அவனை பிடியுங்கள் அப்படின்னு கையை நீட்டினப்ப அந்த கை நின்றுச்சு அப்படியே. சார் 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 நான் என் தலைவா அப்படின்ன பிறகு ரிலீஸ் பண்றேன். அப்படி நின்றுக்க வேணாமா? ஆனா அவனை தடவி கொடுத்து அமைதியா வச்சிருக்கிறார். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போய் ஸ்தேவான் செத்துட்டாரு, இந்த சவுலை வந்து என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா லாவிஷா அவன் மேல இறக்கமா இருக்காரு. ஊதாரி கடவுள். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, உங்க சாமிக்கு பேர் என்ன, உன் நாமம் என்ன? ஊதாரின்ட்டார். ஆமா, இல்ல ஆண்டவரே நான் ஏத்துக்க மாட்டேன், நீ நாதாரியா திரிஞ்சுக்கணும்னு. நாதாரியாய் திரிகிறவர்களை மாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு ஊதாரி கடவுள் இருக்கிறார். கையெழுத்து. அப்ப கிருபையை ஊத்துறாரு ஊத்துறாரு ஊத்துறாரு. பரலோகத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சான். பிதா சொன்னாராம், இவனை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, இந்த மரத்தை நான் என்ன செஞ்சிடறேன், எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னப்ப இயேசு சொன்னாராம், ஆண்டவரே அவனை விட்டுருங்க, கிருபை பேசுது, இல்லை அவனால் நிறைய நஷ்டம். அப்போ கிருபை சொல்லிச்சான். இயேசு சொன்னாராம், அவனால் எவ்வளவு நஷ்டம்னு சொல்லுங்க, அதை மாதிரி 1000 மடங்கு அவனை வச்சு நான் உங்களுக்கு தரேன். ஸ்தேவான் பரலோகத்தில் பார்த்து பவுலை கை கொடுத்து, நான் உசுரோடு இருந்தால் கூட இவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்க மாட்டேன்டா, நீ கிளம்பிட்ட ராஜா. நல்ல கிருபை வல்ல கிருபை வழுவாமல் காத்து கிருபை காத்த கிருபை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவர் கிருபையை அளவில்லாமல் ஊத்துறாரு. எப்படி அது அடுத்தவன் அடிவயிறு எறிகிற அளவுக்கு ஊத்துவாராம் கிருபை. வச்சுக்க 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 வச்சுக்க. யோபு சொன்னா, நான் கட்டின கயிற்றை என் கண்களுக்கு முன்பாய் அறுத்தறிந்தார்கள். ஆனா அவர் குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க. ஆனா வந்து பாரு, நாங்க எதுக்கும் நாங்க திருநாயா மாறிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் அடிவயிறு எறிகிற மாதிரி நீங்க நம்மள சந்தோஷமா தேவன் கொடுப்பா. அவர் லாவிஷ் காட். நீ பார்க்க 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 உன் மூளையில் இருக்கிற செல்லு, செத்த செல்லாம் உயிர் பெறும். உன்னுடைய எல்லா முடிச்சும் அவிழும். கடவுளை நீ பார்க்கும் போதே அவருடைய விஸ்வரூபத்தை நீ பார்ப்பாய், பிரம்மாண்டமாய் பார்ப்பாய். ஸ்திரீயே, உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், உன்னோடு கூட தினந்தோறும் காலை ஜெபத்தில் பேசுகிற தேவன், உன்னோடு கூட இடைபடுகிற தேவன் இன்னும் உனக்கு தெரியல. அவர் யாருன்னு உனக்கு தெரியல. தேவனுடைய ஈவு என்னன்னு உனக்கு தெரியல. கையை தட்டி அப்படி பாருங்களேன். அவர் லாவிஷ் காட். நல்லா கவனிங்களேன். எல்லாத்தையுமே நம்ம மட்டுப்படுத்துறோம். இஸ்ரவேலின் தேவனை 10 கோடினா இதை சம்பாதிக்க இவ்வளவு நாள் ஆகும், இது செய்யணும் இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடவுள்கிட்ட வரோம். ஏன்னா உங்க கடவுள் லாவிஷ் காடுன்னு உங்களுக்கு, அவர் தன்னுடைய கிருபையை லாவிஷா ஊத்துறார். அப்ப மழை பெஞ்சா என்ன நடக்கும்? என்னுடைய கிருபை நோவா காலத்தில் உண்டான வெள்ளத்தை போல் இருக்கும். நோவா காலத்தில் எவ்வளவுங்க வெள்ளம் வந்துச்சு? பூமியவே முழுங்கிருச்சு, அத்தனை மலையும் மூடிருச்சு.
பெரிய பெரிய மகா பாவம் செஞ்ச பெரிய பெரிய மலை மாதிரி பாவம் செஞ்சவனெல்லாம் அவர் கிருபை மூடி. என்னுடைய கிருபை நோவா காலத்தில் உண்டான, சொல்லுங்க சார், இங்க பாருங்க, வானவில் போன்று இருக்கும் சொல்லல அவரு. நீயா வானவில் நினைச்சுக்கிட்டீங்கன்னா, பெரியோர்கள் சொல்லி கொடுத்தார்கள், வச்சுக்க, அது 2வது பாயிண்டா வச்சுக்க, வேணான்னு சொல்லல. ஆனா அவர் சொல்லும்போது வானவில்ல சொல்லல, வெள்ளத்தை சொன்னார். வெள்ளம் எப்படி கட்டுக்கடங்காம வந்துச்சோ, வருகிற நாட்கள்ல சிலுவைக்கு அப்புறம் ஒரு கட்டுக்கடங்காத நதி இந்த உலகத்தை, கிருபை என்கிற நதி மூடும் மூடும் மூடும். வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது. இதோ கிருபை என்கிற பிரவாகம் தமிழ்நாட்டை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியாவை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் லீபனோன், செழிப்பான வயலுடைய வனாந்திரம் லீபனோனை போல வயல்வெளியாய் மாறும். அவாந்திர வெளி ஆறுகளா. ஏசாயா 48 சொல்ல, என் ஜனத்தின் தாகத்துக்கு நான் வனாந்திரத்தை என்ன செய்வாராம், ஆறுகளை உண்டாக்குவேன். என் ஜனத்தோட தாகத்துக்கு இந்த ஆறுகளை உண்டாக்குவேன். அதிலே கோட்டான் குஞ்சுகளும் காட்டு கழுதைகளும், எல்லாம் சொல்லுங்க, காட்டு கழுதை சார், அவன் பெரிய காட்டு கழுதை சார், அவன் பெரிய கோட்டான் குஞ்சு சார், அதெல்லாம் வந்து குடிக்குது சார். அப்ப அது தேவன் உண்டாக்குன நதி தான். தேவன் சொல்றாரு என் நதி. ஆனா நம்ம யாரு, அவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு பிள்ளைக்கு கூட தண்ணி கொடுக்காம கொண்டுருவீங்க போல. வெளியால் வந்துட்டாங்கன்னு கேசரியை உடனே கொடுத்தா பிள்ளைக்கு கிண்டது அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நீ வச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் அவன் லேட்டாக போய் ஆறுன்னு போன கேசரியை பிள்ளைக்கு கொடுப்பேன். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, என் பிள்ளைக்கு கிண்டிருக்கேன்ல, அப்போ வெளியாளுக்கு சேர்த்த கிண்டியா, ஏன்னா என் பிள்ளை சூடாக திங்கணும், அதனால வெளியால் வந்து அவருக்கு சேர்த்து கிண்டு. கேகின் ஜூனியரு அவர் பையன் வந்து பிக்னிக் போகணும், காசு தாங்கப்பான்னு கேட்டப்ப அவர் என்ன செய்வாராம், கேட்கும்போது டக்குன்னு $50 $100 $200 கொடுப்பாராம். கொடுக்கும்போது கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்பாங்களே, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு $50 கொடுப்பாராம். அவர் சொல்கிறாரு, அவன் தான் எனக்கு பையன், ஆனால் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸுன்றனால நானே அவங்களுக்கும் கொடுக்குறேன்னா எங்கள் அப்பா எனக்காக என் ஃபேமிலி ஆசீர்வதிக்க மாட்டாரா? பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினது, உன் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நீ போகாமல் கிருபை தாங்கினதே. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய குணத்தில் ஒன்று லேவிஷ். மழை பெஞ்சா என்ன செய்யுது, வீட்டில் இருக்கிற கிணறு நிரம்புது, ஆறு நிரம்புது, ஏரி நிரம்புது, குளம் நிரம்புது. இது எல்லாம் ஓடி ஆறா ஓடி என்ன நிரம்புது, கடல் சமுத்திரம் நிரம்புது. ரோட்லலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஓடுது, மீதி ரோட்ல தண்ணி ஓடுனா தான் மழை. அப்படித்தான் நீ எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜஸ் வந்தால் தான் ஆசீர்வாதம். மழை பெஞ்சிச்சு, ஆசீர்வதிச்சிருச்சு. நான் மெதுவாக மொட்டை மாடிக்கு போகிறேன். போய் பார்த்தா நேற்று வரைக்கும் தூசியாக இருந்த மொட்டை மாடி இன்னைக்கு சுத்தமாக பல 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 பலன்னு இருக்கு. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, மழை வெறும் ஆசீர்வதிக்கிற மட்டும் கிடையாதா? ஆசீர்வாதம் வந்து வெறும் வந்து மழை வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் இல்லைடா மகனே, மழை சுத்தமாக்கவும் செய்யும். கிருபை ஓவராக ஊற்றுனா குளம் ஏறும், ஆறு ஏரி நிரம்பும், குளம் நிரம்பும், ஏரி நிரம்பும், கிணறு நிரம்பும், டேங்க் நிரம்பும், எல்லாம் நிரம்பும். ஆனால் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கையும் அது நீக்கும். ஆனால் கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அது கடுகு விதையை போல ஒரே நாள் இரவிலே ஏராளமாய் வளர்கிறது. கிருபையை வாங்கினவன் பேசாமல் இருக்கவே முடியாது சார், முடியாது முடியாது. சரி நண்புக்குரியவர்களே, கிருபையின் சுவிசேஷம் நம்மளை என்ன செய்யுது, பெருக வைக்குது. கிருபைனா என்ன? அவர் இயேசு லேவிஷ் காட்,
ஒரு தடவை வாசி, என் காது குளிர கேட்போம். He lavished NIV வாசிமா. That he lavished on us with all wisdom and understanding. அவர் தம்முடைய கிருபையை என் மீது ஊதாரித்தனமாய் ஊற்றினார். ஆமென். அப்போ ஊதாரித்தனமாய் ஊற்றுவதே லாவிஷ்னஸ். இன்னையிலேருந்து நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் போய் கேட்கும்போது அவர் கேட்குறதுக்கு ஏன் தெரியுமா மேலே தர்றாரு? நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக. ஏன் தெரியுமா? ஊதாரி. அப்போ எவ்வளோ அன்பு வச்சிருப்பார் என் மேலே. சே, அப்பேற்பட்ட தேவன். அதனால தான் சொல்கிறாரு, போய் பரலோகத்தில் வரங்கள் கேட்டாராம் பிதாட்ட, வாங்கிட்டு வராராம். பிதா கேட்டாராம், யாருக்கு வரங்களை வாங்கிட்டு போகிறீங்க? நீதிமானுக்கா சன்மார்க்கனுக்கான்னு கேட்டாராம். இயேசு சொன்னார், இல்லை, துன்மார்க்கனுக்கும் துரோகிகளுக்கும் வரங்களை வாங்கி கொண்டு வந்தார். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. துன்மார்க்கனுக்கும் துரோகிகளுக்கும் அவர் வரங்களை வாங்கி கொண்டு வந்தார். அப்ப ஒரு எதிர்மறையான ஆள்கிட்ட நீங்க நேர்மறையானதை காட்டின உடனே 24 hours அவன் நேர்மறையா மாறுறான். சில சட்டி உடனே சுற்றும், ஈய சட்டி உடனே சுடும், இரும்பு சட்டி லேட்டாக தான் சுடும். சூடாகிற வரைக்கும் நீங்கள் என்னங்க செய்வீங்க சொல்லுங்க? பற்ற வைக்கிறீங்க, சுடு தண்ணி போடுறீங்க, தண்ணி சுடலை, என்ன இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருக்கேன், சுடலை, நீ கோவத்தில் ஆஃப் பண்ணிடுவீங்களா? என்ன செய்வீங்க? சுடுற வரைக்கும் தீ எரியணும்னு உனக்கு அறிவு இருந்தா, திருந்துற வரைக்கும் கிருபை ஊற்றணும்னு எனக்கு அறிவு. ஒரு தடவை நல்ல கிருபை, நல்ல கிருபை முடிப்போம். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஒரு நல்ல வேலுக்கு மட்டும் சுகமான பரவாயில்ல, பாவம் செஞ்சு வியாதியோட வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கும் சுகமாக இருக்கு. ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே பண்ணியிருக்கடான்னு அர்த்தம். அப்போ 38 வருஷம் வியாதியில் இருந்தவனுக்கு வியாதி எதனால் வந்திருக்கு? ஏதோ ஒரு பாவத்தில் வந்திருக்கு. அதுக்காக நம்ம மக்களை உள்ளே விட்டுருந்தோம், அவன் நாளைக்கு சாகிறவன் இன்னைக்கே சாகடிச்சிருப்பாங்க. பாவியே மனம் திரும்பு, உள்ள விரலை விட்டு கிழிச்சிருப்பாங்க, குடல் கிடல்லாம் வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனால் நல்ல வேளை இயேசுநாதர் வந்தார். அவர் பாவம் செஞ்சு 30 வருஷம் வியாதியில் இருக்கணும், பாவத்தெல்லாம் வந்துருக்கு தெரிஞ்சும் அவனை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, மை சன் யுவர் சின் அப்படின்றாரு. எப்படி? எல்லாம் சொல்லுங்க, மை சன் யுவர் சின் இஸ் ஃபர்கிவன். சன்னுன்னு வந்துட்டா அங்க சின்னு வேலை பார்க்கவே முடியாது. அவரை தொட்ட எல்லாரும் சுகமானான். அப்ப அதுக்கு பேர் என்ன? லாவிஷ். சொல்லுங்க, லாவிஷ். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அதுக்கு பேர் என்ன? லாவிஷ். சிம்சோனுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானா, அவன் முன்னாடி வந்தவனெல்லாம் செத்துருவானான். ஒரு மனுஷங்க 1000 பேர் அடிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவன் உண்மைக்கு 1000 பேர். நீங்கள் வந்து 500 பேர் தாங்க இருக்கீங்க, இப்படி இன்னொரு மடங்கு எடுத்துக்காங்க. நீங்கள் 50 பேர் சுற்றும் போது நான் சுற்றி சுற்றி வெட்டினா எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் போர் வீரருங்க, ஜெய்சாண்டிக்கா வந்து நிற்கிறேன், பவுன்சர்ஸ் மாதிரி வந்து நிற்கிறாங்க, சுற்றி வெட்டினா பாருங்க, ஒருத்தன் கூட உயிர் உழைக்கல. அப்படித்தான் இயேசுநாதரை தொட்டவனெல்லாம் தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய. உசுரோடு இருக்கும்போது அவருடைய கிருபை இவ்வளவு லாவிஷா இருந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது, சிம்சோன் உயிரோடு கூட இருந்தபோது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் மரித்த போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அது மாதிரி இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் லாவிஷா கொடுத்ததை விட சிலுவையில் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் லாவிஷ்.
ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதான் அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார். 5 அப்பம் 2 மீனை எடுத்து அற்புதம் செஞ்சு 12 கூட, திரும்ப 7 அப்பம் சிறு சில மீன்களை எடுத்து இத்தனை கூட. என்ன ஆண்டவரே, முதல் தடவை தான் தப்பு நடந்துருச்சு, 2வது தடவை நீங்கள் உங்கள் வல்லமையை கரெக்டாக யூஸ் பண்ண வேணாமா? ஏன் போய் தள்ளி போய் நிற்கிது? கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு ஜஸ்டின்னு, நீ 40 கிலோமீட்டரில் வண்டியை ஓட்டினா பிரேக் அடித்த இடத்துல நிற்கும். 240 மைல் ஸ்பீடில் போயிட்டுருக்க வண்டியை இங்கே பிரேக் அடித்தா அங்கே தான்டா நிற்கும். என் வல்லமை புரியல. 5 அப்பத்து 5000 பேர் கொடுக்கும்போது ஹை ஸ்பீடில் லாவிஷா பவர் இறங்கியிருக்கு. ஐயா போதும், நான் அட்ரா பிரேக்ன்றாரு, 12 கூட எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. 2வது தடவை போயிட்டே இருக்கு, அட்ரா பிரேக்ன்றாரு, 7 கூட எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. என் அன்புக்குரியவர்களே, லாவிஷ் 3 உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானா. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் உனக்கு முன்னாடி இருக்கிறவர் யாருன்னே தெரியாமல் நீ பேசிக்கிட்டே இருக்க முடியும். அப்போ பேசுறது யாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட. அவர் காட் இஸ் அ லாவிஷ் காட் என்கிற மனநிலை வரும்போது நம்ம அவர்கிட்ட பேசுகிற ஸ்டைல் மாறுது, அவரை பார்க்குறது மாறுது. எனக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் பேசிட்டேன், இன்னும் என்னால் உங்களை இன்னும் லாவிஷாக அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் இன்னும் அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஸ்ட்ராங் பிலீஃப்குள்ளே இன்னும் நிறையா என்னால் வர முடியல அப்படின்றேன். தொடர்ந்து பேசினார், தொடர்ந்து தியானி. நான் லாவிஷ் கார்டன், நீ தொடர்ந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க உன் மனசுக்குள்ளே இருக்க முடிச்செல்லாம் அவிழும். ஏன்னா ஏகப்பட்ட முடிச்சுகள் உங்கள் இளம் வயதில் உங்களுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க. ஆதாம் போட்ட முடிச்சு, உங்கள் வீட்டில் போட்ட முடிச்சு. 1000 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? 20 வருஷம் நான் வேலை பார்த்து இன்றைக்கி ஒரு வீட்டை கட்டியிருக்கேன். உங்கள் அப்பா போட்ட முடிச்சு, தாத்தா போட்ட முடிச்சு, அம்புட்டு முடிச்சு அவிழணும்னா வேத வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பிடிச்சி அவுத்து விடுதலையாகும். தொடர்ந்து லாவிஷ். நாம் இங்கே தியானிக்கிறோமோ, பேசலாம் பேசாமல் இருக்கலாம். நான் வீட்டில் போய் நீங்கள் நல்லா தியானிங்க. நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர்கிட்ட போய் ஒரு யாசகனை போல் பிச்சைக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை கேட்குற மனசு வராமல் ஒரு ஹை லெவலில் தான் டீலிங் பேசுகிறது. வாயை விரிவாய் திறக்கும்போது என்ன நடக்குன்னா, தேவன் அதை நிரப்புவார். சபையே, உன் தேவனை அறிந்து கொள். அவர் தன்னுடைய கிருபையை லாவிஷாக உனக்கு ஊற்றிருக்கிறார். அது சகல காரியங்களை உனக்குள் செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அவர் ஐஸ்வர்யத்தை லாவிஷா உனக்கு ஊத்துற கடவுள். அவர் தன்னுடைய இரக்கத்தை உன் மேல லாவிஷா கொடுக்கிற தேவன். அவர் தன்னுடைய கிருபையை உன் மேல லாவிஷா கொடுக்கிறவர். வல்லமையை கூட லாவிஷா கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஆவியில் டேம் மாதிரி என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் சரீரத்துக்கு அது வரணும்னா உன் ஆத்துமா விரிவாகணும் மகனே. அதுக்கு நான் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ கொடுக்குற தேவன் என்பதை, எவ்வளோ லாவிஷாக செலவழிக்கிற தேவன் என்பதை நீ என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும் மகளே. அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் லாவிஷாக வாழ்க்கைக்குள்ளே வரும். இந்த மனுஷங்கெல்லாம் சேர்ந்து உன்னை மக்காக்கி வச்சுருக்காங்க. சில வீடுகளில் மனைவிமார்களே கணவன்மாரை வந்து அந்த கிருபையை பேச விடாமல், என்ன இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனலை சிறுசாக்கி விடுவாங்க பாருங்கள். அவங்களே மண் அள்ளி அவங்க தலையில் போட்டுக்கிறாங்க. இன்னும் லோனு கடனுக்காக வேலை பார்க்குறது, இப்படியே உங்கள் வாழ்க்கை போயிடும். லாவிஷ் காடை பற்றி பேசுங்க வீட்டில். கணவன்மார்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாக இதை அடாப்ட் ஆகிடுறாங்க. ஆமாம். ஆனால் மனைவிமார்கள்ட்ட தான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கிடையாது, சிலர்கிட்ட அந்த சிக்கல் இருக்குது. தேவனுடைய கிருபை நம்மளை சுற்றி அது இல்லை. கடவுளுடைய பெரிய மகத்தான கிருபை. நான் திருமணமான சில மாதங்களுக்குள்ளாகவே என் மனைவி கிருபைகள் வந்து என்னை விட அட்வான்ஸாக அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு. எல்லாரோட வாழ்க்கை அப்படி இருக்க நான் விரும்புகிறேன். நீ ஜோம் பண்ணு, என் மனைவி கிருபையில் நிரம்பணும் ஆண்டவரே. லாவிஷ் காடுன்றதை பார்க்கணும்.
அப்பாட்ட வரும்போது எங்க அப்பா லாவிஷ் காட், கையை தட்டு, உழைப்பை அல்ல ஊதாரித்தனமாய் கொடுக்கிற தகப்பனிடத்தில் வந்திருக்கிறேன். அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. லாவிஷ்னா புத்தி இல்லாமல் செய்யறது, ஆனால் அதையும் புத்தியையும் சேர்க்கிறாரு பவுல். ஒரு மனுஷன் லாவிஷா கூட புத்தியோட செலவழிக்க முடியுமா? மகளே, உன் தேவை பெருசா இருக்கா? இப்போ பாரு, உன் தேவை சிறுசா தெரியும். ஏன்னா பெரிய தேவையை வந்த உனக்கு அதை விட பெரிய தேவனை நான் காட்டியிருக்கேன். ஒரு நாள் நைட்டுக்குள்ள உன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்ய தேவனால முடியும். ஒரு நிமிடத்துக்குள்ள முடியும், ஒரு செகண்ட்ல முடியும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சில நேரம் கர்த்தர் சொல்லுவார், இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் அதை செய்ய போறேன்னு சொல்லுவார். 24 ஹவர்ஸ்க்குள்ள உனக்கு அற்புதம் நடக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள 2 பேருக்குமே, பெரும் தலைவர்கள் 2 பேருக்குமே ஃபினான்ஷியல் மிரக்கல் நடந்துச்சு. உம் கிருபை என்னை தாங்கினரே, உம் கிருபை நடத்தினரே. ஒரு திராட்சை செடி வளர்ந்து கொடியாகி பூவாகி பழமாகி சாறு எடுத்து அந்த சாரை திராட்சை ரசமாக மாத்திரைக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஒவ்வொருத்தன் பிறந்த உடனே யூதர்கள் வந்து பெரிய பணக்காரங்களாம் பிறந்த உடனே கிரேப் ஜூஸ் எடுத்து வச்சுருவாங்களாம். அவன் 20 வயசு கல்யாணத்துக்கு வரும்போது 30 வருஷம் போகும்போது கிரேப்போட அந்த வைனோட வேல்யூ கூடுமா. அப்போ அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். கல்யாணத்துக்கு கொடுக்கும்போது என்னங்க இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லும்போது அவன் பிறக்கிறப்பவே அதை ஊற்றி வச்சேன். 20 வருஷம் ஓல்டு ஒயின், பெரிய பணக்காரங்களாம் அப்படி கொடுப்பாங்களாம். 20 வருஷம் கழிச்சு தான் தயாராகிற ஒரு ஒயினை அதை விட சுவையா 20 நிமிஷத்துல கொடுத்தாரு கடவுள். பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சவன் ஒரு காட்டு மிராண்டி எலியா. வெறி பிடிச்சவன் காட்டு மிராண்டி. அரசனெல்லாம் பார்த்து, யார் ராணி நீ உங்க அப்பனு தாண்ட அப்படி பண்ணீங்கன்னு பேசினான். இன்று கர்த்தருக்கு உடனடி ஆட்கள் தேவை. யார் தேவைன்னா காட்டு மிராண்டிகள் தேவை. அதனால தான் ரொம்ப க்ரீம் ஆஃப் த சொசைட்டி வந்து ரொம்ப வந்து தியாலஜிக்கல் மைண்ட் செட்டு, ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்ல வந்து ஹைலி எஜுகேட்டட் ஸ்டைலில் கிருபைகள் பேசும்போது அது ரீச் ஆகிறத விட காட்டு மிராண்டித்தனமாக பேசும்போது ரீச் ஆகுது. ஏன்னா தேவனுக்கு தேவை காட்டு மிராண்டிகள், பைத்தியகாரத்துக்கு பாருங்க. அவர் வந்து பெரிய ஆளுங்க, அவர் பெரிய ஆள். நான் சொன்னேன் அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, ஆண்டவரே நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இருக்கே. ரட்சிக்கப்படுவார்கள், படலாமா படுவார்களான்? படுவார்கள்ன்றார். என்னங்க சொல்றீங்க? எப்படி ரட்சிக்கப்படுவான்? பரலோகத்துக்கு வந்துருவான், அவ்வளவுதான். நீ விசுவாசித்தா நடக்கும்ன்றார். ஆண்டவரே செத்து போயிட்டான்னா அவனை எப்படி திரும்ப இந்த வசனம் நிறைவேறுன்னு? திரும்ப எழுப்பி சுவிசேஷத்தை சொல்லு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கிறீரா? அப்ப அதை விசுவாசிக்கிறீல, எந்திரிச்சவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. வரும்போது நரகத்திலிருந்து வந்துட்டு போகும்போது பரலோகத்துக்கு போட்டோம். என்னன்னா அப்படியே என்ன ஆயிருங்க, வெறி பிடிச்சிருங்க. நல்ல ஸ்பிரிட்ல ஆவியில நிறைஞ்சிட்டீங்கன்னா தாறுமாறா பேசுவீங்க சார். இந்த வயசுல நீங்க பேசுறது உங்க வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் தயாளனா இருக்கிறபடினால் நீ வன்கணனா இருக்கலாமா? உங்களை பார்த்து அதான் சொல்ற, நான் தயாளன், ஆனா நீயே வந்து இத்தனை வருஷம் ஆனா தான் சொன்னார். 10,000 பேர் சர்ச்சு, அந்த பாஸ்டருக்கு யார் கடவுளோ அவர் தான் 10 பேர் இருக்க சர்ச்சுக்கு கடவுள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என் இருதயத்தை விசாலமாக்கும் என்று தாவீது சொன்னது போல எங்கள் இருதயம் விசாலமாகட்டும். கர்த்தாவை தாராளமாய் பெற்றுக்கொண்டு ஏராளமாய் விதைக்க எங்களுக்கு கிருபை செய்தோம். கர்த்தாவே தாகத்துக்கு தா என்று நீர் கேட்டபோது நீங்கள் வாங்குறது கேட்கல, அவளுக்கு கொடுக்கறதுக்காக கேட்டீங்க. அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய கோடிகளில் நிரப்ப போறீங்க. ஆசீர்வதித்தோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா.